போன வாரம் நாகர்கோவில் இஞ்சி தீயல் பண்ணோம். பார்த்துட்டு 2-3 பேர் கேட்டிருந்தா ஒரு ஊருக்கு என்னென்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு ரெசிபி போடுங்களேன்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேங்களூர் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் வாழைக்காய் வச்சு. இது என்ன ஸ்பெஷல்னா வாழைக்காயில் பண்ணக்கூடாது, வாழை கடையில் கிடைக்கிறது அது பண்ணக்கூடாது. இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த தோட்டத்தில் அப்படியே விளையும் இல்லையா, தாறு ஏலக்காய் வாழைக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பழத்துக்கு ஆற்றுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இதில் பண்ணணும். ஒரு கேஸ் ஆறுதில் கச்சல் மாதிரி கொஞ்சம் சின்னதாமா, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அது மரம் இருக்கிறவா அப்படி பண்ணுறது கிடைக்கும். அப்படி இல்லை கடையில் கேட்டு வச்சுட்டு வாங்கிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நம்பாத்து தோட்டத்தில் இந்த தார் இது, ஸோ அது இதனால வாழைக்காய் எடுத்து பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். இப்படி குட்டிக்குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இது சப்போஸ் வாழைக்காய் கேஸுன்னா அதுவும் பண்ணியிருக்கேன். பெரிய கடையில் வாங்குற வாழைக்காயும் கொஞ்சம் அதில் இஞ்சி பெருங்காயம் சேர்த்துப்பேன். இதுக்கு இஞ்சி பெருங்காயம் கூட தேவை கிடையாது, ஒன்றுமே ஆகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு காரம் ஒன்று தயிர் ஒன்று போட்டு சேவை பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி. சேவை வாழைக்காய் சேவை, இது இல்லைன்னா பிஞ்சு வாழைக்காய் சேவைன்னு சொல்லலாம்ல. பிஞ்சு இல்லை, கொஞ்சம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த வாழைப்பழத்துக்கு முன்னாடி இருக்கிற காய் அதில் தான் ஒரிஜினல் அங்கே பண்ணுறேன். பட் இப்போ இன்றைக்கி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பட் ஜென்ரலாக கிடைக்காதனால நான் வாழைக்காய் வாங்கிட்டு பண்ணுவேன், கொஞ்சம் அதில் பெருங்காயம் சேர்த்துப்பேன். ஓகே. வாழைக்காய் ஒரு 10 வாழைக்காய் எடுத்துருக்கேன். 10 வாழை இது மாதிரி ஒரு 5 தயிருக்கும், 5 தேங்காய்க்கும். ஸோ 5 போது நல்லா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. ஓகே. 10 போகிறோம். இன்னும் ஆக்சுவலாக இருக்குது 15 பேர். இப்போ 15 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 15க்கு அளவு சொல்கிறேன், 15 போட்டுறேன். ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ ஆமாம் 15 வாழைக்காய் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. பெரிய வாழைக்காய் இருந்ததுன்னா 3 போரும். இப்போ சின்ன சின்னதாக இருக்கனால 15 எடுத்துருக்கேன். அண்ணா அதை அப்படியே கொதிச்சு 3/4 அளவுக்கு வேகணும். இந்த இதெல்லாம் கருத்துரும் தோலெல்லாம், அந்த டயத்தை எடுத்துகிட்டு ஆற வைக்கணும். காமிக்கிறேன். எண்ணெய் வேக வச்சிடணும். எண்ணெய் ஒன்று அப்படியே சும்மா வச்சிடணும். இதில் வேக ஓப்பன் வேண்டாம் அப்படின்னா இட்லி குக்கரில் கூட வச்சு வேக வச்சிடலாம். நம்ம யூஸ்வலாக அந்த இப்போ இதுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, நம்ம பொடி மாஸ்க்கு, வாழைக்காய் பொடி மாஸ்க்கு, அந்த மாதிரி வேக வைக்கலாம். இப்போ வெந்துருத்தான்னு எப்படி தெரியும்? இதாவது நம்ம குத்தி பார்த்தோன்னு வச்சுங்களேன் தெரியும். அதை குத்தி காமிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி கருப்பாயிடும் இல்லையா, கொடுத்து பார்க்கலாம். உள்ளே போகிறது இல்லையா, போகிறோம். ரொம்ப இப்படியே வேக வேண்டாம். உள்ளே போகிறது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தோலை உரிச்சுட்டு பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான். இந்த தோலில் கூட இது பண்ணலாம்ல, தோலில் வாழைத்தாள் தோலில் கரும்பு பண்ணலாம். கச்சல் மாரி குட்டியாக பண்ண ஒரு வாட்டி இந்த மாலை அமாவாசைக்கு பண்ணியிருக்கோம், பண்ணலாம். இப்போ இது இது அப்படியே ஆறட்டும். வாழைக்காய் ஆறின்னு இருக்கட்டும். இது பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வெடிக்கட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. ஒரு 6-7 வாழைக்காய், குட்டி வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் கடுகு, நல்லா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொಬ್ಬರಿ எடுத்து வச்சுருக்கேன். கொಬ್ಬரி தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு மூடி, 2 கருவேப்பிலை. காரத்துக்கு வேணால் கொஞ்சோண்டு இந்த காரம் இதுவே போகும். வேணும் 1-2 இந்த சிவப்பு மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே மிளகா பச்சை இஞ்சி வேண்டாம்னா நம்ம சாம்பார் பொடி கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே தேங்காய் சேவை. ஆமாம், கடுகு வெடிக்கிறது இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், கொப்பரை இருந்தாலும் அதையும் போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வேணான்னா வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பொடி வேணால் போடலாம், போடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வாழைக்காய்க்கு உப்பு போடல நம்ம. ஸோ அதனால் இதில் உப்பு போடணும் கொஞ்சம். அது சேர்த்து வாழைக்காய்க்கு சேர்த்து உப்பு போடணும். ஓகே. சேர்ந்துக்கப்புறம் எல்லாம் இப்போ போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பேன். அதுக்குள்ளே புழிஞ்சிக்கலாம். அது புழிஞ்சிட்டு வாழைக்காயில் பொருத்தூள் கூட்டு மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிட்றதுக்குன்னு நினச்சி இப்போ பார்க்குறவா, சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அது டேஸ்ட் என்னன்னே தெரியாது. அது மாதிரி இந்த டைம்லாம் இருக்குல்ல, ஏகாதசி அது மாதிரி பலகார டைம், திருமணம் வரும் சாப்பிடாத டயத்துலலாம், அரிசி சாப்பிட வேணான்ற டயத்துலலாம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஏகாதசிக்கு பண்ணக்கூடாது அந்த வாழைக்காய். இந்த மாலை அமாவாசை அந்த மாதிரி டிஃபனுக்கு அந்த வாழைக்காய் தோசை முன்னாடியே காமிச்சிருக்கோம். இந்த வாழைக்காய் எல்லாமே மேங்களூர் ஸ்டைல் தான். காஞ்சது வாழைக்காய் இட்லி, வாழைக்காய் தோசை, வடை, எல்லாமே அவள் பண்ணுறது தான். இப்போ வாழைக்காய் தோசை மட்டும் 2 வருஷம் முன்னாடி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். வேணால் வாழைக்காய் இட்லி பண்ணலாம், இட்லி வடையை வேணால் பண்ணி காமிக்கிறேன். உரிச்சு போட்டுருந்தேன்.
தயிர் சேமியா பண்ணுவோம் தெரியுமா? ஆமாம். தயிர் சேமியா அதுமாரி தான் அதுவும். அது வந்து வேறு என்ன இது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் எடுத்துன்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த தயிர் எடுத்துக்கலாம். இதில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போடுறேன். அது சூப்பராக இருக்கும். இல்லை இந்தமாரி மாதுளம்பழம் இல்லையா அந்த இது இருக்குல்ல வெள்ளரிக்காய் இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு அதில் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து உப்பும் போடணும். ஆனால் நம்ம இதுக்கு வாழைக்காய்க்கு உப்பு போடாதனால கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு. தயிர் சேவை. நான் வந்து இது 2 தான் போட போகிறேன் இன்றைக்கி. வேணும்னா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டி கடுகு தாளிச்சு கொட்டி பெருங்காயம் போட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும். அப்படியே பண்ணுறது வந்து போடல. வெறும் தயிரும் மாதுளம் மட்டும்தான். ஓகே. இது வந்து நம்ம சேவை பண்ணுறது ஈஸியாக வராது. ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப வேக வச்சிட்டோம்னா பாருங்கள் அது உதிரியாக அப்படி வருது பார்த்தீங்களா, மொட்டாமல் வருது பாருங்கள். அந்தமாரி வராது. ஆமாம் இப்படி தான் வரும். இப்போ இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணிதுன்னா நம்ம நார்மலாக இது பண்ணுவோம் இல்லையா, கேரட் சீக்கிரம் மாதிரி சீச்சு விட்டுடலாம். இது கொஞ்சம் தான் ஆகிடுச்சிங்கன்னா சீச்சுங்கிறது ஒட்டாமல் வரும். இது அப்படியே நம்ம கலக்க வேண்டியதான். இதில் லெமன் சேவை பண்ணுவோம்ல அந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு சேவை சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எதை வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அதை சீக்கிரம் போடு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். அது தெரியாது எதில் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. சாப்பிடும்போது ஆளுக்கு ஒரு கப்பில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் இப்படி செமிலிக்கோட இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜலமாக வேணும்னா இன்னும் தயிர் விட்டுக்கலாம். இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டிட்டு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினா எல்லாம் பண்ணலாம். இது உருண்டை மதியம் முடிச்சு கொடுக்கலாம்ல? உருண்டை இல்லை, அப்படியே தான் வச்சுக்கணும். உருண்டை இது போட்டிருக்கோம் இல்லையா. தேங்காய் சேவை. இதில் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கலாமா? ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையோ வெல்லமோ அது வேணாலும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா வெல்லத்தை கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு ஒரு கம்பி பதம் வர மாதிரி வச்சுட்டு இதை போட்டுடலாம். அப்படியா? வாழைக்காயில் தேங்காய் சேவை, தயிர் சேவை. எங்கெங்கே அந்த வாழைத்தாரெலாம் அது இருக்கு இல்லையா, ஆமாம், அங்கே அந்த இடத்துலலாம் அது அந்த டிஃபன் மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் அது. ஓகே, தேங்க்ஸ் அஷு. ஓகே.